கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுப்பு இருக்கிற மூளை பகுதியில் பார்த்து ஏற்றணும். பணம் சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 108 நாள் விளக்கேற்றணும். வணக்கம், வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விளக்கேற்றுறது எப்படி, அந்த விளக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படி எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இது எப்படின்னா, பண வரவை அதிகப்படுத்தக்கூடியது, அதுக்கு எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கும் வந்து ஒரு வெள்ளி விளக்கு இருக்கணும், அப்படி இல்லைன்னா பித்தளை விளக்கு இருக்கலாம். ரெண்டுமே இல்லைன்ற பட்சம் வந்து அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அகல் விளக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியது தான். வெள்ளி இல்லைன்னா பித்தளை. ஆனால் எந்த விளக்காக இருந்தாலும் விளக்குக்கு பின்னாடி மறைப்பு இருக்கக்கூடாது. அதாவது காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து மறைப்பு இருக்கும். அதாவது விளக்குக்கு பின்னாடி ஒரு பிரபை மாதிரி இருக்கும், அதில் அம்மன் படங்கள்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. விளக்கு ஏற்றினா எல்லா பகுதிகள்லேயும் ஒளிப்படுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மாதிரி விளக்கு எடுத்துக்கங்க. சின்னதாக இருந்தால் போதும். எடுத்துக்கிட்டு அதில் இந்த வஸ்திரத்திரின்னு பேர். வஸ்திரம்னா துணி திரி. நமக்கு லைனிங் துணின்னு ஒரு துணி ஒன்று கடையில் கேட்டால் கிடைக்கும். அதாவது பெண்கள் ஜாக்கெட் தைக்கிறதுக்கு இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஜாக்கெட் தைக்கிறதுக்கு உள் பகுதியில் வைப்பாங்க, லைனிங்னு சொல்லுவாங்க, லைனிங் துணி. அதை வாங்கிக்கிங்க. இதுக்கு என்ன கலர் வேணும், இந்த ஐஸ்வர்யத்துக்கு நமக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா, மஞ்சள் கலர் லைனிங் துணி வாங்கிக்கிங்க. அதை வாங்கி முதல்ல நல்லா துவைக்க, ஏன்னா அது கஞ்சி போட்டிருக்கும், அது ரொம்ப முடன் இருக்கும் பாருங்க. அதை நல்லா அலசி துவைச்சி ஒரு 2-3 வாட்டியாவது துவைக்கணும். சோப்பெல்லாம் போடக்கூடாது. அந்த கஞ்சை நல்லா எடுத்து நல்லா துவைச்சிட்டு நிழலில் காய போட்டு எடுத்திங்கன்னா அந்த துணி வந்து சாதாரணமாக வந்து ஒரு சாதாரணமாக ஆகிடும். அந்த முறைப்புத்தன்மைலாம் இருக்காது. அந்த துணியை எடுத்துக்கிட்டு நல்லா துவைச்சின்னு காய போட்டு, உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் அதில் கஞ்சி இல்லை, நல்ல ஒரு பதத்துக்கு சாதாரணமான ஒரு காட்டன் துணியாக மாறிடுச்சுன்னதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு அர்த்தர் வாங்கிக்கிங்க. வாங்கி அந்த துணியில் பூரா நல்லா தெளித்து விட்டுடுங்க. தெளித்தா அந்த துணி பூரா ஆகிடும். அதை சின்னதாக கிழித்து திரியாக செஞ்சுக்கிங்க. திரி மாதிரி சுருட்டிக்கிங்க நல்லா. அந்த காலத்துலலாம் கிராமத்தில் துணியில் தான் திரி செய்வாங்க, இந்த வேட்டியை கிழித்து செஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த துணியில் நல்லா சுருட்டி செஞ்சு உங்களுக்கு தேவையான எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோவும் செய்துக்கலாம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 108 நாள் விளக்கேற்ற போகிறோம். அப்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு திரி தேவை. சுருட்டி எல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கிங்க. இதே மாதிரி நெல் வச்சுக்கோங்க. காசு, சில்லற காசு இருந்தால் இன்னும் நல்லது. ஒரு கிண்ணத்தில் சில்லற காசை ஃபுல்லாக கொட்டி அதுக்கு மேலே அந்த விளக்க வைக்கலாம். அந்த சில்லற காசுக்கு மேலே முடியலன்னா நெல் கொட்டி வைங்க. இந்த 2த்துல எதுலனாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பீடம்னு சொல்லுவோம். 2த்துல வச்சுக்கங்க. வச்சுட்டு இந்த திரியை தயார் பண்ண திரியை வச்சுடுங்க. எண்ணெய், இப்போ இதுதான் முக்கியம் நமக்கு. நான் ஏற்கனவே இந்த நவஜோதி தீப தைல எண்ணெய் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த எண்ணெய் தான் இதுக்கு தேவை. ஏன்னா அதில் தான் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்திருக்கிறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த எண்ணெயை இதில் ஊற்றணும். ஊற்றி விளக்கேற்ற வேணா எந்த டைரக்ஷன், இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே காரிய சித்திக்கு நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, அதே மாதிரி இதுவும் அதாவது வட கிழக்கு மூளை, கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுப்பு இருக்கிற மூளை பகுதியில் பார்த்து ஏற்றணும். காரிய சித்திக்கும் இதே மூளை தானே சொன்னீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் திரி வேற, அது அமைஞ்சிருக்கிற முறை வேறையா சொல்லியிருந்தோம். இதுடைய திரி வேற, அமைஞ்சிருக்கிற முறை வேற. அந்த மூலையில் ஏற்றணும். ஏன் இந்த மூலையில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, குபேரன் இருக்கக்கூடிய இடம். நிறைய பேர் சொல்லுவாங்க குபேர மூலை எது அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மேற்கு திசைக்கும் தெற்கு திசைக்கும் உண்டான மூலையை குபேர மூலைன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் அது குபேர மூலை அல்ல. குபேர மூலை தான் அது. குபேரன் எங்க இருக்கார் அப்படின்னா, கிழக்கு திசைக்கும் வடக்கு திசைக்கும் உண்டான மூலை, வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவாங்க. அங்கதான் அவர் உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்து அவர் பார்க்கிற திசை தான் இந்த திசை, குபேர மூலைன்னு சொல்லப்படுற திசை. அவர் உட்கார்ந்துருக்கிறது அங்க. இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கிறேன். நான் யாரை பார்க்கறேன் அப்படின்னா, இப்படி உங்களை பார்க்குறேன். அப்போ பார்வைப்படுற இடம் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான். அதனால தான் குபேர மூலை இதுன்னு சொல்லுவாங்க. நாம் விளக்கு எங்கே ஏற்ற போகிறோம்னா, அந்த குபேர மூளைக்கு ஏற்ற போகிறோம், குபேரனுக்கே ஏற்ற போகிறோம். குபேரன் உட்காண்டிருக்கிற இடம் எங்கே அப்படின்னா, கிழக்குக்கும் வடக்குக்கும் உண்டான மூலையிலிருந்து 3 இன்ச்சு இல்லை 3 அடி தள்ளி உட்காண்டிருப்பார்.
அந்த திசையை நோக்கி தான் விளக்கு ஏற்றுறோம் நம்ம. இந்த விளக்கை ஏற்றுங்க, ஏற்றிக்கிட்டு தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 108 நாள் கண்டினியூவாக ஏற்றுங்க. இப்படி ஏற்றிக்கிட்டு வந்தீங்கனால் பணம் சம்பந்தமான காரியங்களெல்லாம் நிறைவேறும். பணம் சம்பந்தம், வருவாய்க்கு, பணம் பெருகுதலுக்கு இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த காரியத்தை அது நடத்தி கொடுக்கும். நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஏற்கனவே நான் சொன்ன அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கணும். எப்படின்னா அந்த நவஜோதி தீப தைல எண்ணெய் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் இதெல்லாம் புரியும். தேவைன்னா நம்மளும் தரோம், அந்த எண்ணெய் வேணுங்கிறவங்களுக்கு நானும் அனுப்பி வைக்கிறேன். அதை ஊற்றிட்டு நான் சொன்னபடி செய்தால் உங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனை தீரும்னு சொல்லி அதை ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.